Hi friends, welcome to my channel. Thanks for watching. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா என்னுடைய 5th மந்த் வளகாப்பு. இது எங்கள் அம்மா எல்லோரும் ஊரில் இருந்தாங்க. அதனால் யாரும் இங்கே பக்கத்தில் இல்லாதனால நாங்கள் வளகாப்பு போடலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தேன், சும்மா வளையல் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி. என் தங்கச்சி பக்கத்தில் இருக்கா பாருங்க, அவள் கேட்டிருந்தா. சரின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் என்ன புடவை கட்டிட்டு வா அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் புடவை கட்டிட்டு ரெடியாக இருந்தோம். சரி சும்மா வளையல் போடுவாங்கன்னு பார்த்தா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டு, சாப்பாடுலேருந்து வளையல் வாங்கிட்டு வந்து, ஸ்வீட் வாங்கிட்டு வந்து, அக்கம் பக்கத்து வீட்டிலேருந்து 11 பேரை கூப்பிட்டு வந்து எனக்காக வளையல் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ சொன்னாலும் நன்றி ஈடே ஆகாது. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே நடந்திருக்காது. நாங்கள் ஏதோ சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சோம், அவங்க கிராண்டாக பண்ணிட்டாங்க. எல்லோரும் பாட்டு பாடி எனக்காக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. எனக்காக எல்லாம் பண்ணதுக்கு அவங்க மட்டும்தான். அவங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. அவங்களுக்கே எனக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுதுன்னு தெரியாது. ஏதோ கன்சீவாக இருக்குன்னு நினச்சாங்க. கடைசியில் எனக்கு ட்வின்ஸ் பிறந்துருச்சு. எல்லாம் அவங்க ஆசீர்வாதத்தால் தான். இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ. அவங்களுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. இன்னும் வச்சிடாத வீடியோ. வளையல் வளையல் எல்லா வளையலும் எடுத்து போட்டுமா? நிறைய இருக்கே, இருக்கட்ட போட்டு போடுமா. கொஞ்சம் பெருசா இருக்கா? சத்தம் கேட்கணும், வளையல் சத்தம் கேட்கணும். நீங்க அந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா.
புவனா பாப்பாக்கு லாலி 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 லாலி. இங்க பாரு, உனக்கு ஒரு இது இந்த விளக்கு எடுத்து போய் சாமி ரூம்ல வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க.